சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டோம்டா நிறைய பேர் தங்களுக்கு பிறந்த நாள் விசேட நிகழ்வுகளுக்கு தாங்களே தங்களோட புகைப்படத்தை போட்டு எனக்கு பிறந்த நாள், எனக்கு திருமண நாள் எக்ஸெட்ரா ஒரு நிகழ்வை தங்களுக்கு தாங்களே போஸ்ட் போட்டுக் கொள்றீங்க. எந்த ஃபாலோவர்ஸ் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய நீங்க எப்பயுமே இப்படியான ஒரு நிலைமை தனிமையை நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. தனிப்பட்ட விருப்பம். ஆனாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த தொலைபேசி இலக்கை நான் போடுறேன், அதோட இந்த வாட்ஸ்அப் இந்த மெசேஞ்சர் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க உங்களோட புகைப்படங்களை, உங்களோட ஊர், உங்க சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்க போடும் பொழுது நான் எந்த பேஜில உங்களுக்கு நான் விஷ் பண்ணி போடுவேன். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்க எல்லாம் எந்த உறவுகள் யாதும் ஊரே யாவரும் கேளீர். உங்களுக்கு நான் அன்பான என்ற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது நான் பெருமையாகவும் அது ஒரு பெருமிதமாகவும் நான் கொள்றேன். அதால நீங்க அதை எனக்கு அனுப்பலாம். தனிமையாக யாருமே இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாரும் உதவியாக இருக்கணும். நான் இந்த வாழ்க்கையில நிறைய காலங்களை தனிமையாக கழித்திருக்கிறேன். ஏனென்றா நிறைய பேர் இருந்தும் யாரும் இல்லாத போல ஒரு ஃபீலிங் எனக்கு வந்திருக்கு. என்ன காரணம்டா இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே தேவைக்கு பழகக்கூடிய நபர்கள். நம்மளுக்கு ஒரு தேவைன்னு சொன்னா தூக்கி பிடிப்பாங்க, தேவை முடிஞ்சதுன்னு சொன்னா தூக்கி எரிஞ்சு போட்டுருவாங்க. ஆனா அப்படி நானும் இந்த ஃபாலோவர்ஸோ இல்லை. நான் அப்படி ஒரு நாளுமே இருக்க மாட்டேன். உங்களோட போட்டோஸ் அனுப்புங்க. உங்களோட விசேட நிகழ்வுகளுக்கு கட்டாயம் நான் விஷ் பண்ணி போடுவேன். அதோட உங்களோட ஃபங்க்ஷனுகள் என்று சொன்னா கட்டாயம் இன்வைட் பண்ணுங்க. முடிஞ்சா வருவேன். தூரம் என்று சொன்னா வரையலாது. பக்கத்துல என்று சொன்னா கட்டாயம் அதுல கலந்து கொண்டு உங்களுக்கு அந்த பொன்னான வாழ்த்தை தெரிவிப்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கேன். கட்டாயம் இந்த காணொலி எவ்வளவு நேரம் பார்த்தாக்களுக்கு நன்றி. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர். நன்றி.